அன்பு சொந்தங்களே, அருமை நண்பர்களே, இது சங்கர் கணேஷ் விபாக சங்கமம். ஸோ உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு யூடியூப்பில் ஒரு நல்ல பதிவை யோசித்து வச்சுருக்கேன். அதாவது தினமும் நாங்கள் செய்வது வரன் தேடுதல், வரன் பார்த்து அமைத்து கொடுப்பது. நீங்கள் உங்களால் முடிந்த வரை எங்களுக்கு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. அது திறம்பட நாம் செஞ்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் ஆனி மாதம் நிறைய முகூர்த்தங்கள், பல திருமண நிகழ்ச்சிகளுக்கு அதை முடித்து கொடுத்து நம்ம அட்டன் செய்து ரொம்ப அருமையாக வாழ்த்திட்டு வந்திருக்கோம். இது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா வரன் தேடுதலில் எப்படி எந்த முறையை கையாளுறது, அதாவது வரன் தேடுதல் அப்படிங்கும்போது சில பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. எப்போ வரன் தேட ஆரம்பிக்கிறது, எப்படி பார்க்குறது, எப்படி செலக்ட் பண்ணுறது, அதாவது ஒரு ஆண் பெண் வரனை எப்படி செலக்ட் பண்ணுவது, அதாவது வரனை எப்படி தேடுவது, முடிவு செய்வது என்கிற ஒரு டாபிக். வரன் தேடும் முறை அப்படிங்கிறது ஒரு டீட்டெயிலாக ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம பண்ணால் என்ன இந்த வாரம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் யோசனை வந்தது. அதுபடி செய்கிறேன். வரன் தேட நினைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ், அவங்களோட வயது வரம்பு ஒரு பிளே மேஜர் ரோல். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறையே மாறுது. எனக்கு 25 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ஒருத்தர் 40 வயசில் தான் கல்யாணம் பண்ணுறதுக்கே திங்க் பண்ணுறாங்க. அது சமூகம், இனம், ஜாதி வாரியாக, ஒரு கம்யூனிட்டி வாரியாக அது மாறுதல்கள் இருக்குது. இப்படி பார்க்கும்போது ஜென்ரலாக நான் எடுத்துக்கிறேன், ஒரு மனித வாழ்க்கையில் முக்கியமான தருணம் அப்படிட்டிங்கன்னா கல்யாணம். ஒரு திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, ஆனால் பூலோகத்தில் தான் நடக்குது. இப்படி இருக்கும்போது அந்த பர்த்டேக்கு அப்புறம் வெட்டிங் டே, உன்னுடைய வெட்டிங் டே என்ன அப்படிங்கிறது நம்ம ரொம்ப வாழ்க்கையில் ஒரு தடவை கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தை நம்ம எப்படி பெரிய விழாவாக கொண்டாடுறோம். அதாவது உறவுகளின் சங்கமம், உணர்வுகளின் சந்தோஷங்கள், அதாவது ஒரு கூட்டமைப்பு. இப்படி பார்க்கும்போது இந்த திருமண விழா மிக பெருமளவில் சில பேர் பல கோடிகள் செலவு பண்ணி கூட நடத்துகிறாங்க. சில பேர் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வெறும் 30 ரூபா வச்சு ஒரு கல்யாணம் நடந்ததாக நான் கேள்விப்பட்ட ஒரு நியூஸில் படிச்சிருக்கேன். ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரோட கல்யாணம் 2-3 டீ காஃபி பன்னோட முடிஞ்சதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்படி இருக்க வரன் தேடும் முறை, ஒரு சரியான ஆண் மகனை, சரியான பெண் ஒரு மணமகளை தேடுவது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அதை டீட்டெயிலாக நம்ம பேசலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 2 விதமாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒரு க்ரூம் பிரைட் ஹவு டு செலக்ட் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணுக்கு தெரிகின்ற சில அம்சங்கள், கண்ணுக்கு புலப்படாத, அதாவது உங்களால் யூகிக்க முடியாத சில விஷயங்கள், இது 2 விதமாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ வரன் தேடுதலை ஒரு நல்ல பிரைடு, நல்ல ஒரு க்ரூமை எப்படி செலக்ட் பண்ணும்போது விஷுவலைஸ் பண்ணுறது, நான் விஷுவலைஸ் ஃபேக்டர்ஸ். இப்படி பார்க்கும்போது 1 2 3 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இது ஜஸ்ட் ஜென்ரல் டிஸ்கஷன் தான். ஸோ கண்ணுக்கு புலப்படுற, நம்மளால் பார்த்து நம்மளோட உணரக்கூடிய ஒரு விஷயங்கள் பேஸ் பண்ணி நம்ம ஒரு வரனை தேடி முடிக்கலாம், செலக்ட் பண்ணலாம். அதில் முதல்ல பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு கலத்தரம் என்றால் ஈக்குவாலிட்டி. உங்களுக்கு தெரியும், ஒரு பெண் வரனாகட்டும் ஆண் வரனாகட்டும், ஹைட்டு ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு பெரிய ஹைட்டாக இருக்கிற ஒரு ஆண்மகனுக்கு ஷார்ட்டாக இருக்கிற பெண்ணவோ, இல்லை ஹைட்டாக இருக்கிற மகளுக்கு ஷார்ட்டாக இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி முடிக்க முடியாது. ஸோ ஹைட் இஸ் அ ஃபேக்டர், உயரம். அதுக்கப்புறம் வெயிட், ஒரு நல்ல குண்டாக இருக்கிறவங்களுக்கும் நல்ல லீனாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு முடியாது. அதாவது ஹைட்டு வெயிட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்தது என்ன பார்க்குறோம், கலர் ஃபேக்டர். அது கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ காலங்கள், இப்போ இருக்கிற காலகட்டாயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்காவிலேருந்து, ஜெர்மனிலேருந்து ஒரு சீன பெண் ஒரு கருப்பாக இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணும்போது அந்த கலர் ஃபேக்டருங்கிறது அடிபட்டு போயிடுது. ஸோ கலர் ஃபேக்டர் இங்கே பார்த்துட்ருக்காங்க, இன்னும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹைட், வெயிட்டு, அதுக்கப்புறம் கலர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்மகனாக இருந்தால் அவனுடைய என்ன கம்பெனி ஐடி கார்டு, வாட் இஸ் த கம்பெனி இஸ் ஒர்க்கிங், அவர் எந்த வேலை செய்கிறாரு, என்ன பிஸ்னஸ், என்ன வணிகம் செய்கிறார். அது தவிர பார்த்திங்கன்னா அவரோட சேலரி என்ன, உத்தியோகம் புருஷ லட்சணம்ங்கிற மாதிரி அந்த ஆண் மகனுடைய கம்பெனி, அவரோட சேலரி என்ன, இது பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா குடும்பம், அந்த ஆண் மகனுடைய பெண் மகளுடைய குடும்பம், அவங்களோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, இருக்காங்களா இல்லையா. அதுக்கப்புறம்
எத்தனை அண்ணன் தம்பி, எத்தனை தங்கை அக்கா இப்படின்னு பார்க்குறாங்க. சகோதர சகோதரிகள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன தொழில் செய்கிறார். இப்போ அதையும் வந்து ஒரு வரன் தேடுறதுல ஒரு முக்கியமான அம்சமாக நினச்சி அதை வந்து கன்சிடர் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மணமகள் பார்த்தீங்கன்னா, எனக்கு சேலம்னா சேலத்துக்குள்ளே மட்டும்தான், எனக்கு கடலூர்னா பாண்டிச்சேரி, கடலூர், அப்புறம் வந்து பன்ருட்டி, நெய்வேலி, திண்டிவனம், விழுப்புரம், இதை தாண்டி நான் கொடுக்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ சேலம்னா சேலத்துக்குள்ளே மட்டும்தான் கொடுக்குறேன். சேலம், ஆத்தூர், ராசிபுரம், நாமக்கல், ஈரோடு, அவ்வளோதான். கொங்கு பெல்ட்டுன்னு ஒரு வார்த்தையை போட்டுறாங்க. கொங்கு பெல்ட்டில் தான் எனக்கு வந்து பையன் வேணும், என்னோடய பொண்ணுக்கு இதுதான் கொடுப்பேன். நல்லாவே தெரியும், இது பெங்களூர் பொண்ணு பெங்களூரில் வேணும், சென்னை பொண்ணு சென்னை வேணும். சில பேர் ஸ்பெசிஃபிகேஷன் மெட்ரோ சிட்டிஸ்னு கொஞ்சம் ப்ராடர் ஆங்கிளில் திங்க் பண்ணுறாங்க. மெட்ரோ சிட்டி லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் சர்ச். நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், ஒவ்வொரு வரன் பார்க்கும்போது ஒரு செக்யூரிட்டி சேஃப்டிக்காக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சொந்த வீடு இருக்கிறதா, அதாவது பையனுக்கு சொந்த வீடு இருக்குங்களா, என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறேன், எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கா, இல்லை எனக்கு இல்லை, அட்லீஸ்ட் புகுந்த வீட்லையாவது ஒரு சொந்த வீட்டில் இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது சொந்த வீடு இருக்கா இல்லையாங்கிற ஒரு கொஸ்டின். அதே மாதிரி தேடுதல், எப்படி வேணால் அதை சொல்லலாம். ஸோ எகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், நேற்று இன்று நாளை அந்த திருமணம் என்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக மிக முக்கியமான அங்கம். அந்த திருமணம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை நடக்குது. அந்த திருமணத்தை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை ஒரு பேனா வாங்கும்போது கூட 10 தடவை யோசித்து 4 தடவை எழுதி பார்த்து வாங்குகிறோம். இது லைஃப் பார்ட்னர், அவனுடைய ரெஸ்ட் ஆஃப் லைஃப் அந்த பெண்ணினுடைய அந்த ஆணினுடைய கையில் தான் இருக்குங்கும் போது அதை அவங்கள செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு தடவை கரெக்டாக நல்லா பார்த்து முடிவு பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறது கேட்டோம். அந்த காலத்துலலாம் எப்படியெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, நல்லா நடக்கிறாரா இல்லையா, பையன் நல்லா நடக்கிறாரா, பொண்ணை வந்து ஆடி காட்ட சொல்லுவாங்க, அதாவது ஒரு பெண் என்பவள் அவளை அந்த ஆண் வீட்டார்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை ஒரு நல்ல ஒரு பாட்டு பாட சொல்லுங்கிறாங்க, ஒரு பரதநாட்டியம் ஆட சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சில ரொம்ப மைனூட்டாக அந்த காலத்து மாமியார்கள், அந்த காலத்து பாட்டிமார்கள் அவங்களோட பொண்ணோட சொல்லப்போன உண்மையாக நடக்கிற ஒரு விஷயம், அந்த ஜடையை பிடிச்சி இழுத்து பார்ப்பாங்களாம். அந்த ஜடையை பிடிச்சி இழுத்தா அது சௌரியா இல்லை உண்மையான ஹேரா அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி இப்போயும் ட்ரெண்டு மாதிரி இப்போ பையனுக்கு விற்க வச்சுருக்காங்களா, இல்லை கரெக்டான முடி தானா, எந்த அளவுக்கு முடி இருக்குது, அதெல்லாம் கூட மைனூட்டாக பார்க்குறாங்க. ஸோ சில பேர், நான் வந்து இது வந்து யாரையும் புண்படுத்துகிற நோக்கத்தோடு சொல்லலை, இது வந்து ஒரு ப்ராசஸ் செக்கிங் பாயிண்ட்ஸை நம்ம வந்து வழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிகிட்ருக்கேன். பையன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, படபடன்னு பேசணும், எந்த கொஸ்டின்ஸ் கேட்கணும் யோசிச்சுட்டு இல்லாமல் நல்லா பேசணும், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஒரு ரியாக்ஷன்ஸ், அந்த ஒரு கொஸ்டின்ஸ் வந்துன்னா ரியாக்ட் எப்படி பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க பெண் வீட்டார்கள். அவங்களோட ஒவ்வொரு தருணங்களையும் உன்னிப்பாக பார்க்குறாங்க பெண் வீட்டார்கள். அப்போ தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து உன்னிப்பாக கண்ணில் பார்க்கக்கூடிய உணரக்கூடிய ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ், புலப்படக்கூடிய தன்னுடைய மூளையினாலும் உடலினாலும் உணரக்கூடிய ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ். இதை வந்து சூழ பொருத்தம் சொல்லுவாங்க தமிழில். சூட்சம பொருத்தம் வரும்போது தான் உங்களுக்கு ஜாதகம். இந்த வேர்டு வந்து ஜாதகத்தில் அவருடைய எண்ண ஓட்டங்கள், அவங்க எண்ணங்கள், அவருடைய ஃப்யூச்சர், அவருடைய ஜாதக கணிப்புப்படி அவர் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் கேரக்டர் எப்படி இருக்கும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக வந்து அவர் தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஆண்மகனாக கல்யாணத்துக்கு அப்புறம் மாறுறாரு அப்படின்னு நிறைய படத்தில் பார்த்துருக்கோம், ரியல் லைஃப்லையும் நிறைய பார்த்துருக்கோம். இது வந்து எந்த அளவுக்கு அளவுகோல் அந்த பையன் வந்து கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரக நிலைகளும் ஜாதக கட்டங்களும் நம்ம வந்து பார்த்து அந்த பொருத்தத்தை பார்த்து நம்ம வந்து முடிவு பண்ணுறது உணர முடியாத ஒரு விஷயம். அது பர்த் டேட் டைம் பார்த்திங்கன்னா அது வாக்கிய பஞ்சாங்கப்படி கணிச்சிருக்காங்களா, இல்லை எண் கணித கணக்கு அது பார்த்திங்கன்னா திருக்கணிதப்படி பண்ணியிருக்காங்களா, ஜாதகத்தை கரெக்டான டைம் ஆஃப் பர்த் லொக்கேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, அது இருந்தால் தான் நம்ம கரெக்டாக வந்து ஜாதகத்தை கணிக்க முடியும். அதில் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 56 பொருத்தம் 64 பொருத்தங்கள்லாம் இருந்தது. இப்போ 10 பொருத்தம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புக்லேயும் ஸ்டாண்டர்டாக 10 பொருத்தம் சொல்லிடுறாங்க. அதிலே சில புக்கிலெல்லாம் 12 பொருத்தங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து பல ஜோதிடர்கள் அவங்கவுங்களுக்குரிய ஒரு பாணியில் பொருத்தம் பார்த்து கொடுக்குறாங்க. அதுலேயும் சில கன்ஃபியூஷன் வருது. ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. ஒரு 5 ஜோதிடர்களில் கேட்டு 5ல் 3 பேர் வந்து பாசிட்டிவாக பொருத்தம் வருது, நல்லா கல்யாணம் பண்ணலான்னு உத்தமம்னு சொல்லி டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து சில விஷயங்களில் ஒத்து வரலன்னு சொல்கிறாங்க.
ஸோ அதனால் மக்கள் இப்போ என்ன குழம்பி போயிருக்காங்கன்னா, ஒரு 5 பேர்கிட்ட பார்த்துட்டு நல்லா பிடிச்சிருந்ததுன்னா அதில் ஆவரேஜ் 3க்கு மேலே இருந்ததுன்னா அது அந்த வரனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த 10 பொருத்தம் கூட அதிகமாக இருக்குது. முக்கியமான பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் அண்டு யோனி பொருத்தம். இந்த 2 பொருத்தம் உங்களுக்கு இது புரியுமா என்னன்னு தெரியல. ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்னா கழுத்து பொருத்தம் தமிழில் சொல்லுவாங்க. இந்த பெண்ணை கட்டுவதனால் ஆணினுடைய உயிர், இந்த பையனை கட்டுவதனால் பெண்ணினுடைய உயிர், அதாவது ஆயுள் தீர்க்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரஜ்ஜு பொருத்தமாகும். யோனி பொருத்தம்ங்கிறது வாட் இஸ் த கம்பேட்டபிலிட்டி. ஒரு யானைக்கு பூனையும் ஒரு எலிக்கு பாம்பையும் இருக்கிற அந்த உருவகத்தோட கட்டி வைக்க முடியாது இல்லையா. அதாவது ஒரு கம்பேட்டபிலிட்டி, அதாவது பூனை நாய் எலி பாம்பு இந்த மாதிரி ஒரு மிருகங்களுடைய யோனி பொருத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ புலி சிங்கம் இது வந்து நல்ல பொருத்தம் பண்ணிக்கலாம். ஆனால் கீரியும் பாம்பும் எப்படி கண்டிப்பாக பொருத்தமாக இருக்க முடியாது. பல சண்டை சச்சரவுகளுக்கு கீழே பிரிவினை கொடுக்கலாம் என்பதனால யோனி பொருத்தத்தை இம்பார்ட்டன்ஸாக பார்த்து அதை டிக் பண்ணி ஓகே பண்ணால் அதைப்படி நம்ம வந்து பண்ணுறாங்க. ஸோ திருமணம் என்கிற ஒரு பந்தம் உறவுகளினுடைய சங்கமம். எத்தனையோ இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் பார்த்திங்கன்னா பல உறவுகள் எங்கெங்கேயோ இருக்காங்க. இந்த திருமணத்தின் மூலியமாக எல்லாரும் ஒரே கலர் ட்ரெஸ் எடுத்து ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டு ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு திருமண பந்தங்களில் அந்த மாலை மாற்றி தாலி கட்டி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பல அறுசுவை உணவுகளை புசித்து மிக அற்புதமான ஒரு விழாவாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை நடக்கக்கூடிய திருமண பந்தங்கள் நல்ல விதமாக இருக்கணும். ஒரு நல்லபடியாக எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஃபோட்டோவில் இருக்கிற தாத்தா பாட்டி பாட்டன் பாட்டனாருடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனும் இப்போ இருக்கிற ஷூட்டிங் ப்ரீ வெட்டிங்கிறாங்க போஸ்ட் வெட்டிங்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ட்ரோன் சல்லுன்னு பாயுது கல்யாணத்தில். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஹனிமூன் போகிறாங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் போனாமல் கூடயே வீடியோ ஷூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ரீசன்ட் சேஞ்சஸ். இது வெட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். வெட்டிங் இப்போதைக்கு இருக்கிற வெட்டிங் ஃப்யூச்சர் வெட்டிங்கில் எப்படி இருக்குன்னு தெரில. ஹெலிகாப்டரில் வந்து பூ போடுறாங்க, யானை மேலே வந்து குதிரையில் வர்றது, காரில் வர்றது, மாப்பிள்ளை அழைப்புங்கிறது இப்போ யானையில் வந்து அழைச்சிட்டு வர்றாங்க. சில பேர் வந்து சில பெஞ்ச் மார்க்கை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம்னா இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு 4 வேளை சாப்பாடு போட்டுட்டு அதை ஸ்மோக்கெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு டி ராஜேந்தர் அந்த காலத்தில் படம் எடுக்கும்போது செட்டிங் போடுவாங்களா, அந்த மாதிரி செட்டிங் போட்டு அந்த கல்யாண மஹாலையே வந்து மாற்றி இப்போ இன்னொரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கு அவுட்டர். அதாவது நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி அங்கே ஒரு பெரிய ஹால் மஹாலை புக் பண்ணி அங்கே வந்து போய் பண்ணுறது. இல்லை சில பேர் டெஸ்டினேஷன் வெட்டிங் சொல்கிறாங்க. டோட்டலாகவே கோவா இல்லை ஊட்டி கொடைக்கானல் இல்லாட்டி நம்ம வந்து சிம்லா இல்லை ஃபாரின் வேறு கண்ட்ரி சுவிட்சர்லாந்து யூகே அந்த மாதிரி போட்டு அங்கே போய் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு 100-200 பேரை கூட்டிகிட்டு போய் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இல்லாட்டி ஒரு ஹோட்டல் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் வந்து புக் பண்ணிவிட்டு எல்லா ரூம்ஸை பிளாக் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரியான திங்கிங், அவங்களுக்கு ஏற்ற பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வெட்டிங்கை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி ஒரு பெண் பார்க்கும் படலம் ஆணும் பெண்ணும் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் யார் டிசைட் பண்ணுறாங்க? அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரும் இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். அழகாக ஒரு காதலை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஆணா பெண்ணான்னு சொல்லப்போனால் ஆண் தான் முன்னாடி வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பெண் பார்க்கும் படலம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 பேரும் பார்க்கும்போது ஆணும் பெண்ணும் வீட்டாரும் சந்தித்து அந்த எப்படி செலெக்ஷனை ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கும்போது பெண் வீட்டார் முதல்ல சொல்கிறதா ஆண் வீட்டார் முதல்ல சொல்கிறதா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஆண் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். எப்பயுமே அப்போ இருந்த துணிச்சலாக வீரனா ஆண் வந்து காதலை சொல்கிற மாதிரி இப்போ ஒரு முடிவையும் ஆண் வீட்டார்கள் வந்து பெண் வீட்டார்களை எங்களுக்கு பெண் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்போ பெண் வீட்டார்கள் அதுக்கடுத்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது யார் டிசிஷன் மேக்கிங் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு பெண் தன்னுடைய இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண் தான் தன்னுடைய முடிவை ஃபைனலாக சொல்கிறாங்களா, இல்லை அம்மா அப்பா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை தாத்தா பாட்டியா, இல்லை அங்கிளா, இல்லை ஃப்ரெண்ட்ஸா? இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதெல்லாம் மனசில் வச்சுக்குங்க. உங்கள் திருமணத்தை நல்ல விதமாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக நீங்கள் முடிக்கணும்.
இந்த திருமண பந்தத்தை உருவாக்குறதுக்காக விவாக சங்கமம் அணுகிற உங்களுக்கு எங்களுக்கு பொறுப்பை கொடுக்குறீங்க. ஒரு பெரியோருடைய எப்படி நீங்கள் வந்து நம்பி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு பொறுப்பை கொடுக்குறத சிரத்தையாக நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறதுல விவாக சங்கமம் எப்பயுமே சலிச்சு போனது இல்லை. பல ஆயிரக்கணக்கான திருமணங்களை நடத்தி முடித்து இன்னும் வரும் காலகட்டத்தில் உங்களது வீட்டிலுடைய வரனை திறம்பட முடித்து கொடுத்து பேர் வாங்குவதிலே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ.